வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு வெங்காயம் ஸ்ப்ரிங் ரோல் ஸ்ப்ரிங் ரிங் செய்ய போறோம். அதுக்காக வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. மைதா சும்மா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இது வந்து கரைக்கிறதுக்காக ஐஸ் வாட்டர், மிளகாய் பொடி, இஞ்சி பேஸ்ட், இது உப்பு, இது மட்டும் போட்டு கரைச்சு வச்சுக்கணும். அப்புறம் மற்றது பிரெட் கிரம்ஸ், அதாவது பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி மிக்சியில அரைச்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா ரஸ்கையும் மிக்சியில அடிச்சு வச்சுக்கிறேன். மிளகுத்தூள் போடும். பிரெட் கிரம்ஸ்ல வந்து கொஞ்சமா மிளகும் தூளும் கொஞ்சமா உப்பும் கலந்து போதும். இப்ப அதை முதல்ல கலந்து வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இது பண்ற மாதிரி பிரெட் கிரம்ஸை நல்லா அப்படி கலந்து வச்சுக்கணும். இப்ப வெங்காயத்தை, முழு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் மூணு பாகமா வெட்டிட்டு அந்த சென்டர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் ஒண்டி எடுத்துக்கணும். அந்த ஒரு சென்டிமீட்டர் அகலத்துக்கு அப்படியே வெட்டிக்கணும். பஜ்ஜிக்கு நம்ம எல்லாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி வெட்டிக்கணும். ஆனா நடுப்புற இருக்கிறத மெதுவா உடையாம எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இததான் டிப் பண்ணி பிரெட் ரோல்லையும் பிரெட் காமிக்கிறோம் பாருங்க. இப்போ முதல்ல வந்து மைதா மாவை கலந்துக்கலாம். நல்ல டேபிள் ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன், 1 2 போட்டிருக்கேன். இதுல அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், மிளகாய் பொடி அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் வந்து எங்களுக்கு கம்மியா வேணுங்கவும் 1/4 ஸ்பூன். இது கடல மாவு கிடையாது, மைதா மாவும் கார்ன்ஃபிளவர் தான். உப்பும் கொஞ்சம், ஏன்னா அதுலயும் போட்டிருக்கோம். இதுல இஞ்சி பேஸ்ட். இப்ப இத பிஸ்கில் ஆப்ப சோடா சும்மா துளி கொஞ்சமா இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு கப்புக்கு 1/4 ஸ்பூன் தாராளமா போட்டுக்கலாம். விஸ்கில் முதல்ல நல்லா கலந்துக்கலாம். லைட்டு போட்டு வந்துடுறேன் வெளிச்சம்பத்தில். இதுக்கு ஐஸ் வாட்டர், சில்லுன்னு வாட்டர் ஊத்துறோம்னா நல்லது. கொஞ்சம் அப்புறம் எண்ணெயும் கலந்துக்கணும். இதுல கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு மிளகாத்தூள் போதுமா? போதும். காரம் வேணும்னா போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் அளவும் கச்சிதமாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடலாமா? நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பாரு, போடும். ஐஸ் வாட்டர் ஊற்றி செய்யறது எதனால? ஐஸ் பைண்டிங்க்கு கிறிஸ்பாகவும் இருக்கும். இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாமா? எவ்வளோ எண்ணெய்? ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று போதும். போதுமா? நல்ல
நல்லா கறந்துருச்சு கட்டி இல்லாம. அதுக்குள்ளே சாப்பிட்டே எப்போ வந்துருச்சு. வெங்காயத்தை இப்படி செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வெங்காயம் வந்து இந்த உடிச்சிட்டு 3 துண்டா வெட்டணும். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அப்படி பட்டுட்டு வெட்டி அது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த ரிங்ஸ் ஒண்டி எடுத்துக்கணும். இப்படி இருக்கும் ரிங்ஸ், ஒண்ணுக்குள்ள இருக்கும்னா அந்த ரிங்ஸ் ஒண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் துகிலெல்லாம் எடுத்துடணும். இப்ப அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இந்த வெங்காய ரிங்கை வந்து பிரெட் கிரம்ஸ்ல நனைச்சுக்கணும். நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மெதுவா இதுல இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, கார்ன்ஃபிளவர், மைதா, இதை வந்து இதுல நனைச்சிக்கிட்டு அப்ப திருப்பியும் நம்ம பிரெட் கிரம்ஸ்ல நனைக்கணும். நனைச்சிட்டு அதை ஒண்டி அப்படியே போட்டு எடுக்கணும். என்ன சூடாகணும்னு காமிக்கிறோம். இதுக்கு வந்து சாஸ் ப்ரிப்பரேஷன் தனியா இருக்குது. அதுக்கு ஒயிட் சாஸ், ரெட் சாஸ் எல்லாம் செய்யலாம். நம்ம இப்போதைக்கு நாங்க வந்து இதுல டொமேட்டோ சாஸ் இல்லையா, அது சாதாரண சாஸ் சாப்பிடலாம். ஆக்சுவலா வந்து நம்ம சாஸ் வந்து மயனீஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அப்ப நம்ம அந்த மாதிரி செய்யாம நம்ம பொறுமையா நம்ம வந்து அந்த மாதிரி செய்யறோம். பாருங்க போட்டிருக்கோம் எப்படி ஜம்முன்னு வந்து பாருங்க. முதல்ல நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ்ல இப்படி நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி தடவிக்கணும். பாருங்க சூப்பரா பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப இதுல இந்த மாவுல போடணும். அதை எடுத்துடலாம். இப்ப கட்டிட்டு எடுத்துரு, சரியா இருக்கட்டும். அங்க பாருங்க காமி எவ்வளவு அழகா வந்துருக்கு பாருங்க. வெங்காய கிறிஸ்பி ரோல், ரிங் சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு சாஸ் தொட்டுட்டு சாப்பிடணும். சாஸ் தனியா செய்யணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். அதுங்க விரும்பி சாப்பிடுங்க. இதுக்கு வந்து கடலை மாவே கிடையாது, வெறும் மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், இஞ்சி பேஸ்ட், மிளகாத்தூள், உப்பு, பேக்கிங் பவுடர், கொஞ்சம் எண்ணெய், இதை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வெங்காய கிறிஸ்பி ரோல் செஞ்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அது இல்லாம மயோனைஸ் இருக்குங்களா, அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இதுக்கு அது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதுக்குன்னு தனி சாஸ் இருக்குது, நம்ம செஞ்சு காமிக்கிறோம் இன்னொரு வீடியோல. இப்போதைக்கு இதை பாருங்க. இன்னொரு வீடியோல வெறும் சாஸ் ஒண்டி எப்படி செய்யறதுங்கிறத காமிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். அதாவது பிள்ளைங்களுக்கு வித்தியாசமா பார்வைக்கு இருக்கும். எடுத்து நல்லா கிறிஸ்பியா கடிச்சு சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க.
நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.